நாளைக்கு தைப்பூசம். ஸோ முருகனோட படத்துக்கு எப்படி அலங்காரம் பண்ணலாம், ஒரு சின்ன முயற்சி தான், வாங்கலை பார்க்கணும். நான் இங்கே முருகனோட படத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல்ல ஒரு துணியால் வெறுமனை தொடச்சிட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் ஜவ்வாது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதால் நம்ம டிஷ்யூ பேப்பரால் 2 விஷயம் தொடச்சிட்டோம்னா கம்முன்னு வாசனை எப்போவுமே இருக்கும். இப்போ சந்தனமும் மஞ்சளும் ஒரு இதில் ரோஸ் வாட்டர் வச்சு குழைச்சின்னு இருக்கேன். பட்ஸ்னால நம்ம இடலாம். நெற்றியில், கிரீடத்தில், பாதங்களில், வேலில் அந்த மாதிரி நீங்கள் இட்டுட்டே வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாகவே இடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா குங்குமம் வந்து அரக்கு கலரில் இடாமல் இந்த சிவப்பு கலர், பவழ கலர் சொல்கிறாங்க, அதில் இடுங்கோ, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனுக்கு உகந்ததுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம பூ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேரோட படத்தை ஆணி இருக்காது. அப்போ ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி போட்டுன்றணும். அதில் பின்னாடியிலேருந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட பேனா நிறையா இருக்கும், மூடிகள்லாம் அங்கே இங்கே விட்டறிஞ்சு வச்சுருப்போம். அந்த மூடியை பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி காமாட்சி விளக்கு கூட இதே மெத்தட் பண்ணலாம், நல்லா நிற்கும் பூ அப்படியே. இப்போ பாருங்கோ பூ எவ்வளோ ஜம்முன்னு நிற்கிறதுன்னு. அதே மாதிரி இந்த ரப்பர் பேண்ட்லேயும் வரிசையாக நீங்கள் சாமந்தி, சம்மங்கி, இந்த மாதிரி மலர்கள் எல்லாம், ரோஜா அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கீழே விழறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படியே 4 பக்கமும் அந்த ஃப்ரேமோட 4 பக்கமும் நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு பண்ணலாம், நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நான் அந்த குத்து விளக்குக்கும் அப்படி தான் தண்டில் பூ சுற்றணும் இல்லையா, அது போட்டிருக்கேன் பாருங்க.